திட்டங்களூடாக கிராமங்களுக்கு நிதி பரவி வர வேண்டும். இந்த பாலத்தை புனரமைக்கின்றோம். 140 கோடி நாங்கள் செலவழிக்கிறோம். அப்ப இந்த 140 கோடி அந்த நிதி இந்த கிராமங்களுக்கு அந்த தொழில் வாய்ப்பு மாகாணத்திலே 16,000 ஏக்கர் தென்னை பயிர்ச்செய்கை புதிதாக கட்டுக்கு கீழ் இருக்கும் அந்த நீர்ப்பாசன திட்டங்களை மேம்படுத்துவோம். போன்று மாஞ்சோலை வைத்தியசாலையிலே அந்த வசதிகளை குக்குழாய் பாலத்தை புனரமைக்க ஆய்வுகள் செய்கின்ற இந்த பாலத்தை புனரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்ய பல்வேறு திட்டங்களை ஆரம்பிக்கும் மாதம் நாங்கள் பல திட்டங்களை யாழ்ப்பாணத்திலே ஆரம்பித்து வைத்தோம். இந்த தற்போது எடுத்துக்கொண்டால் நாங்கள் பொருளாதாரத்தை ஒரு ஸ்திர நிலைக்கு கொண்டு வந்திருக்கிறோம். சில அரசியல்வாதிகள் சொல்லும் வகையிலே அனைத்தையும் மூடப்பட்டு நாங்கள் ஸ்திர நிலைக்கு கொண்டு வரவில்லை. அனைத்தையும் நிப்பாட்டி கொண்டு வரவில்லை. ராஜ்யாயத்தன விக்குணலானவே அரச நிறுவனங்களை விற்று அப்படி கொண்டு வரவில்லை. ரட்டே சம்பத் விதேசிய சமாகமல்ட்ட பவர்லானவே நாட்டு வளங்களை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு ஒப்படைத்து நாங்கள் இதை கொண்டு வரவில்லை. අපිට තිබෙනම ශක්්‍යතාවයන් වලින් මේ රටේ ආර්ථික අපි ස්ථාවර භාවයට ගෙනලා තිබෙනවා. எமது நாட்டிலே எமக்குள்ள ஆற்றல்களை பயன்படுத்தி நாங்கள் இந்த ஸ்திர நிலைக்கு இந்த பொருளாதாரத்தை கொண்டு வந்திருக்கின்றோம். ඒක ඉතාමත් වැදගත් පියවරක්. இது மிகவும் முக்கியமான ஒரு விடயம். ඒ ආර්ථිකය තවත් ඉස්සරහට යන්න නම් இந்த பொருளாதாரம் இன்னும் முன்னோக்கி செல்ல வேண்டுமானால் ஆண்டு வியாபෘති හරහා ගම්වලට මුදල් ගලාගෙන එන්න ඕන. அரச திட்டங்கள் ஊடாக கிராமங்களுக்கு நிதி பரவி வர வேண்டும். එහෙම නැතුව ගමේ ආර්ථිකයක් ඇති වෙන්නේ නැහැ. அப்படி இல்லாமல் கிராமங்களிலே ஒரு பொருளாதார நிலை ஏற்படுவதில்லை. ඒ නිසා අපේ ප්‍රධාන සැලසුම බවට පත් වී තිබෙනවා. ஆகவே எமது பிரதான ஒரு திட்டமாக அமைந்திருக்கின்றது. ஆண்டு එක්රැස් කරගෙන තියෙන රුපියල් அரசாங்கம் உழைத்திருக்கும் அரசாங்கத்துக்கு கிடைத்திருக்கும் விவித சம்வர்தன වැඩ කටයුතු හරහා ගමට තල්ලු කරන්න. நிதிகளை ஒவ்வொரு திட்டங்களூடாக கிராமங்களுக்கு கொண்டு போவதற்கு ගමේ පාර හදනකොට கிராமங்களிலே பாதைகள் புனரமைக்க පාරට ආණ්ඩුවෙන් සල්ලි එනවා. அரசாங்கத்திடம் பணம் வருகின்றது. ඒකේ වැඩ කරන්න ඔබට අවස්ථාවක් හම්බ වෙනවා. அதில் வேலை செய்வதற்கு உங்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கும். ඔබට ට්‍රැක්ටරයක් තිබුණා නම් ඒකට ආදායමක් හම්බ වෙනවා. உங்களுக்கு டிராக்டர் ஒன்று இருந்தால் அதற்கு ஒரு தொழில் கிடைக்கின்றது. ඔබගේ ලැබෙන ආදායම ඔබේ කඩෙන් බඩු බාණ්ඩ මිලදී ගන්නවා. அப்ப அந்த கிடைக்கின்ற வருமானத்தில் நீங்கள் கடைக்கு சென்று பொருள் வாங்குறீர்கள். කඩේ ව්‍යාපාරය දියුණු වෙනවා. அப்ப கடைக்கு சாமான் விற்கப்படுகின்றது. එහෙම තමයි ආර්ථිකේ ප්‍රසාරණය වෙන්නේ. இப்படித்தான் இந்த பொருளாதாரம் விரிவாக்கம் செய்யப்பட வேண்டும். එහෙම නැතුව බහණ්ඩාගාරේ සල්ලි එකතු කරලා அப்படி இல்லாமல் திரைசேரியிலே காசு சேர்த்து ඒ සල්ලි ගම්වලට තල්ලු වෙන්නේ නැත්තම් මේ සංවර්ධනයෙන් ඇති පළක් නැහැ. அந்த காசு அல்லது அந்த நிதி கிராமங்களுக்கு போகாட்டி இதில் பலன் இல்லை. දැන් අපි මේ පාලම ඉදි කරනවා. நாங்கள் இந்த பாலத்தை புனரமைக்கின்றோம். கோடி 180ක් අපි වැය කරනවා. 180 கோடி நாங்கள் செலவழிக்கிறோம். 180යි අපි මුල් වෙන් කිරීම. නමුත් අපේ වියදම 140. கோடி 140ක් වැය කරනවා. 140 கோடி நாங்கள் செலவழிக்கிறோம். ඒ රුපියල් கோடி 140න් වැඩි ප්‍රමාණයක් මේ ගම්වල බෙදෙන්න පටන් ගන්නවා. அப்ப இந்த 140 கோடி அந்த நிதி இந்த கிராமங்களுக்கு அந்த தொழில் வாய்ப்புகளுக்கு பிரிஞ்சு செல்லும். ඒතර ගමේ ජනතාව අතර සල්ලි ගලාගෙන ඉන්න පටන් ගන්නවා. அப்ப மக்கள் மத்தியிலே இருக்கும் அந்த மக்கள் மத்தியிலே நிதி சேரும் அவங்களோட கையில. එහෙමයි ජනතාවගේ ජන ජීවිත උසස් වෙන්නේ. இப்படித்தான் மக்களுடைய வாழ்வாதாரம் கூடும். අපේ ප්‍රවාහන ඇමතුමා කිව්වා எமது போக்குவரத்து அமைச்சர் கூறினார் රුපියල් கோடி 1250කට ආසන්න මුදලක් මේ උතුරු පළාතට මේ අවුරුද්ද වෙන් කරලා තියෙනවා. கிட்டத்தட்ட 1250 கோடிகள் இந்த வடமாகாணத்துக்கு ஒதுக்கி இருக்கின்றோம். ඒවා ඔක්කොම ගම්වලට එනවා. இவை அனைத்தையுமே கிராமங்களுக்கு செல்லும். ගම්වල ජනතාව අතර මුදල් ගැවසෙන්න පටන් ගන්නවා. அப்ப கிராமங்களில் உள்ள மக்கள் மத்தியில காசு பழகத் தொடங்கும். කුඩා කුඩා ව්‍යාපාර වලට ආදායම හැදෙන්න පටන් ගන්නවා. சிறிய சிறிய திட்டங்கள் தொழில் வாய்ப்புகள் ஏற்படும். අපි එකතු කරගන්න බහණ්ඩාගාරයේ ධනෙ ගම්වලට ගලාගෙන එනකොට ගම්වල ජනතාවගේ ජීවිත උසස් වෙනවා.
இந்த நிதி கிராம மட்டத்துக்கு வரக்குள்ள அந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அந்த வாழ்க்கை உயரும். එහෙම විතරක් නෙවෙයි තවත් ඍජු ලෙස ඒ ජනතාව ඉලක්ක කරලා අපි ආධාර දෙන්න ඕන. அது மட்டுமின்றி அந்த மக்களை நேரடியாகவே நாங்கள் பார்த்து பல திட்டங்களை மேற்கொள்ள අපි தயார். අද උදේ ආරම්භ කරා මේ යාපනයේ මේ උතුරු පළාතේ පොල් අක්කර 16ක් වගා කිරීමේ ව්‍යාපෘති මේ අවුරුද්දේ. நாங்கள் இன்றைய தினத்திலே காலையிலே ஆரம்பித்தோம். வட மாகாணத்திலே 16,000 16,000 ஏக்கர் தென்னை பயிர்ச்செய்கை புதிதாக. පොල් අක්කර 16,000ක් කියන විශාල ප්‍රමාණයක්. அப்ப தென்னை பயிர்ச்செய்கை 16,000 ஏக்கர் என்பது பெரிய ஒரு සාමාන්‍යයෙන් தொகை. අක්කරයකට පොල් පැල 64ක් අවශ්‍ය වෙනවා. வளமை சாதாரணமாக 64 தென்னம்பிள்ளைகள் ஒரு ஏக்கருக்கு நடலாம். පොල් පැලයක් රුපියල් 4,000ක් විතර වෙනවා. පොල් පැලයක වටිනාකම රුපියල් 4,000ක් විතර වෙනවා. ஒரு தென்னை பயிர் அந்த தென்னம்பிள்ளை ஒன்று கிட்டத்தட்ட 4,000 ரூபாய் மதிப்பாம். අපි මේ පොල් පැල සියල්ල නොමිලේ ලබා දෙනවා. நாங்கள் அனைத்து அந்த தென்னம்பிள்ளைகளையும் இலவசமாக ඒ கொடுக்கிறோம். වගේම පොල් සාරවත්ව වැඩෙන්න නම් පොහොර අවශ්‍යයි. அதே போன்று தென்னை மரங்கள் வளர்றதுக்கு பசலை தேவை. ඒ සඳහා පොහොර සානාධාරය ලබා දෙනවා. அதற்கு பசலை மானிய அடிப்படையில் நாங்க வழங்க தயார். ඒ වගේම පොල් සඳහා හොඳට ජලය අවශ්‍යයි. அதே போன்று தென்னைக்கு தண்ணீர் வேண்டும். එදා ජල බිඳු තාක්ෂණය සඳහා අක්කරයක රුපියල් 30,000ක ආධාරයක් ලබා அந்த දෙනවා. நீர்ப்பாசன திட்டங்களுக்காக ஒரு ஏக்கருக்கு 30,000 ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கின்றோம். ඒතර ජනතාවට සංවර්ධනය හරහා මුදල් ගලාගෙන යනවා වගේම ජනතාවගේ ආර්ථික ඉලක්ක කරලා අපි සානාධාර ලබා දෙනවා. அபிவிருத்தி வேலைகள் ஊடாக நிதிகள் வரும். அதே வேளை மக்களுடைய பொருளாதாரத்திற்கு நேரடி முதலீடுகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம். අපිට අවශ්‍ය වෙන්නේ කුමක්ද? எங்களுக்கு என்ன தேவை? ජනතාවගේ අවශ්‍ය වෙන යටිතල පාසුකම් අපි වර්ධනය කරන්න ඕන. மக்களுடைய அடிப்படை தேவைகள் அடிப்படை வசதிகள் நாங்கள் செய்து හැබැයි ඒහා கொடுக்கணும். සමාන ලෙසම அதே போன்று அதுக்கு சமனாக ජනතාවගේ ජන ජීවිත උසස් වෙන්න ඕනකමකුත් තියෙනවා. மக்களுடைய அந்த சாதாரண வாழ்க்கையும் உயர வேண்டும். අපි දන්න මේ ගම් පැතිරලා දුප්පත් භාවයේ තිබෙනවා. எங்களுக்கு தெரியும் இந்த கிராமங்களை எடுத்துக்கொண்டால் வறுமை இருக்கின்றது. දරුවන්ට ඉගැන්වීමේ දුෂ්කරතාවයන්ගෙන් පෙළෙනවා. பிள்ளைகளுக்கு படிக்க கஷ்டம், නිවාසයක් හදාගැනීමේ දුෂ්කරතාවයන්ගෙන් පෙළෙනවා. ஒரு வீடை அமைத்துக் கொள்ள கஷ்டம், රෝගී තත්ත්වයට ඇති වුණු බෙහෙත් මිල දී ගැනීමේ දුෂ්කරතාවයකින් පෙළෙනවා. நோய்வாய்ப்பட்டால் மருந்து கொள்வனவு செய்ய එහෙම තමයි முடியாது. ග්‍රාමීය ජීවිතේ තියෙන්නේ. இப்படித்தான் கிராமிய வாழ்க்கை எடுத்துக்கொண்டார். මේක දීර්ඝ කාලයක්. இது நீண்ட காலமாக දශක ගණනාවක් අපේ ගම්වල මිනිස්සු ජීවත් වුණේ එහෙම. பல தசாப்தங்களாக மக்கள் இப்படித்தான் வாழ்ந்தார். දැන් අපේ අභිප්‍රාය මොකද්ද? இப்போது எமது எதிர்பார்ப்பு என்ன? අපේ පාලන කාලය ඇතුළත எமது ஆட்சியின் கீழ் මුළුමනින්ම මේ දුප්පත් භාවය තුරන් කිරීමේ අරමුණෙන් අපි වැඩ කරනවා. முற்றாகவே இந்த வறுமை ஒழித்து கட்டுவதற்காக நாங்கள் செயல்படுவோம். දරුවන්ට හොඳට අධ්‍යාපනය හදාරන්න, பிள்ளைகளுக்கு நல்ல கல்வி රෝහල් පද්ධති දියුණු කරලා සෞඛ්‍ය පහසුකම් ලබා ගන්න. வைத்தியசாலைகள் மேம்படுத்தி சுகாதார විශේෂයෙන්ම අපි வசதிகளை ගත්තොත් பெற்றுக்கொள்வது, මේ මුතියන් කට්ටු වැව යටතේ ඇති වාරි මාර්ග පද්ධතිය අපි දියුණු කරනවා. விசேடமாக இந்த மாவட்டத்திலே முத்தேன் கட்டுக்கு கீழ் இருக்கும் அந்த நீர்ப்பாசன திட்டங்களை மேம்படுத்துவோம். ඒ වගේම මාංචෝලේ රෝහල පහසුකම් වැඩි දියුණු කරන්න සැලසුම් කරලා තිබෙනවා. அதே போன்று மாஞ்சோலை வைத்தியசாலையிலே அந்த வசதிகளை ඒකට අවශ්‍ය වෙන වෛද්‍යවරුන් සහ ගොඩනැගිලි ලබා දෙනවා. அதற்கு தேவையான கட்டிடங்கள் வைத்தியர்களை අපේ பெற்றுக் ප්‍රවාහන கொடுப்போம். ඇමතුමා කිව්වා කෝකිලාවේ පාලම් පිළිබඳ අපි දැනටමත් ඒක අධ්‍යයනය කරන්න පටන් අරන් තියෙනවා. எமது போக்குவரத்து அமைச்சர் கூறினார் கொக்குலாய் பாலத்தை எத்தனை புனரமைக்க பாலமாக்கு ஆய்வுகள் செய்கின்றோம் என்று. එතන පාලමක් ඉදි කරන ශක්්‍යතාවයක් තිබුණ බව වාර්තා වුණොත් அங்கனைக்கு பாலம் ஒன்று கட்டக்கூடிய அந்த அந்த சூழல் அமைந்தால், அந்த ஆற்றல் இருந்தால், ලබන අවුරුද්ද මේ පාලම ඉදි කිරීම සඳහා මුදල් වෙන් කරන්න අපි ලෑස්ති. கடந்த வருடத்திலே இந்த பாலத்தை புனரமைக்க நிதி ஒதுக்கீடு செய்ய தயாராக අපිට ඕන இருக்கிறோம். මේ පළාත් තුළ තියෙන දුෂ්කරතාවය මුදව ගන්න ඕන. எங்களுக்கு தேவையாக இருப்பது இந்த பகுதியிலே இருக்கும் இந்த வறுமை ஒழித்து கட்ட ජනතාව வேண்டும். පෙළෙන දුප්පත්භාවයෙන් මුදවා ගන්න අපි කටයුතු කරන්න ඕන. மக்கள் முகம் கொடுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கு வறுமைக்கு தீர்வு வழங்க வேண்டும். ඒක තමයි ආණ්ඩුවක වගකීම. அதுவே அரசாங்கத்தின் பொறுப்பு. විශේෂයෙන්ම අපි දන්නවා விசேடமாக எங்களுக்கு தெரியும், පරාජය වුණු පැරදි දේශපාලන කඳවුරු தோல்வி கண்ட அரசியல்வாதிகளும் அரசியல் තමන්ගේ முகாம்களும் පැවැත්ම බවට පත් කරගන්නේ ජාතිවාදය. தமது இருப்புக்காக பாவிப்பது இனவாதம். කුමන හෝ පුරාවස්තුවක් කේන්ද්‍ර කරගෙන எந்த ஒரு பழைய எமது உரிமைகளை வைத்துக் கொண்டு, පූජනීය ස්ථානයක් කේන්ද්‍ර කරගෙන புனிதமான ஒரு புனித ஸ்தலத்தை வைத்துக் கொண்டு ජාතිවාදය උත්සන්න කරන්න උත්සාහ කරමින් තිබෙනවා. இனவாதத்தை தூவதற்கு முயற்சிக்கிறார்கள். ඒක හින්දු ආගමද? அது இந்து மதத்தில், ඒක බෞද්ධ ධර්මයේද? பௌத்த மதத்தில், ඒක කිතුණු ධර්මයේද? அல்லது கிறிஸ்தவ ඒක மதத்தில், ඉස්ලාම් ධර්මයේද? அது இஸ்லாம் மதமாக නැහැ. இல்லை. ඒවා කේන්ද්‍ර කරගෙන ඇති වී තිබෙන ජාතිවාදය. அவற்றை மையமாக கொண்டு ஏற்படுவது இனவாதம். එනිසා ජාතිවාදයට අපි කිසිසේත්ම ඉඩ නොදිය යුතුයි. ஆகவே அந்த இனவாதத்திற்கு நாங்கள் ஒருபோதும் இடமளிக்க கூடாது. ජාතිවාදයෙන් පුරවැසියන්ට කිසිවක් ලැබෙන්නේ නැහැ. இனவாதத்தின் ஊடாக மக்களுக்கு ஒன்றுமே கிடைக்கப் போவதில்லை. ජාතිවාදයෙන් හැම විටම
ප්‍රයෝජන තිබෙන්නේ පාලකයාට දේශපාලකයාට. இனவாதத்தின் ஊடாக பயன்படுவது அரசியலும் அரசியல்வாதிகளும். එනිසා ජාතිවාදය මුළුමනින්ම ප්‍රතික්ෂේප කරලා ஆகவே இனவாதத்தை முற்றாகவே ජාතික தோற்கடித்து සමගිය වෙනුවෙන් தேசிய ஒற்றுமைக்காக සිංහල දෙමළ මුස්ලිම් බර්ගමැලේ අපි කවුරුත් சிங்களம் தமிழ் முஸ்லிம் பேகமேலே நாங்கள் அனைவருமே එකතු වෙලා වැඩ කරන්න ඕන කාලය ඇවිල්ලා තිබෙනවා. ஒன்று சேர்ந்து பணியாற்ற வேண்டிய காலம் வந்துள்ளது. ඔබ හිතන්න நீங்கள் நினைங்கள், අපි අයවැය ලේඛන ඉදිරිපත් කරේ මාර්තු මාසේ 21. நாங்கள் வரவு செலவு திட்டத்தை நாங்கள் சமர்ப்பித்தது ஏப்ரல் දැන් මාස 21. 5කට වඩා පොඩි කාලයක් ගත වෙලා තිබෙනවා. 5 மாதங்கள் கடந்திருக்கின்றது. අයවැය ලේඛනකින් තමයි ඒ ආණ්ඩුවේ ආර්ථික මාවත පෙන්눔 කරන්නේ. வரவு செலவு திட்டத்தின் ஊடாகத்தான் ஒரு ආර්ථික அரசாங்கத்தின் සැලසුම් පෙන්눔 කරන්නේ. பொருளாதார வழி பொருளாதார திட்டங்களை வழி காட்டுவது. අපි මේ මාස 5මාර ඇතුළත நாங்கள் இந்த 5.5 மாத අලුත් காலத்தில் ව්‍යාපෘති ගණනාවක් ආරම්භ කරන්න සැලසුම් කරලා பல තිබෙනවා. புதிய திட்டங்களை நாங்கள் මේ ஆரம்பித்துள்ளோம். සැප්තැම්බර් මාසෙම කියන්නේ இந்த செப்டம்பர் மாதம் என்பது රට පුරා විවිධ ව්‍යාපෘති පටන් ගන්න நாடு මාසය. முழுவதும் பல்வேறு திட்டங்களை ஆரம்பிக்கும் மாதம். නතර වුණු ව්‍යාපෘති යලි ආරම්භ කරන මාසය. நிறுத்தி இருந்த திட்டங்களை ஆரம்பிக்கும் ஒரு மாதம். සැප්තැම්බර් අපේ රටේ සංවර්ධනයට මුල තබන මාසය. செப்டம்பர் என்பது எமது நாட்டின் அபிவிருத்திற்கு பாரம்பரியமாக ஆரம்பிப்பு நடத்தும் மாதம். ඊයේ සැප්තැම්බර් 1 கடந்த செப்டம்பர் 1ஆம் திகதி අපි යාපන විශාල ව්‍යාපෘති ගණනාවක් ආරම්භ කරා. நாங்கள் பல திட்டங்களை யாழ்ப்பாணத்தில் ஆரம்பித்து வைத்தோம். இந்த අද සැප්තැම්බර් 2 முதலாம் இன்று 2ஆம் திகதி අද අපි මේ පාලම ආරම්භ කරනවා. நாங்கள் இன்று இந்த பாலத்தின் வேலைகளை ஆரம்பிப்பு. උතුරේ පොල් ත්‍රිකෝණය ආරම්භ කරනවා. வடக்கிலே தென்னை முக்கோண வளையத்தை ஆரம்பித்தோம். දිනපතා සැලසුම් කරලා තිබෙනවා අපේ සංවර්ධන ව්‍යාපෘති මේ මාසය පුරාවට. ஒவ்வொரு நாளும் இந்த மாதம் முழுவதும் பல்வேறு திட்டங்களை கொண்டு வருவதற்கு நாங்கள் මේ කෙටි திட்டமிட்டிருக்கிறோம். කාලය තුළ මේවා ආරම්භ කරන්න குறுகிய காலத்திலே இவற்றை ஆரம்பிப்பதற்கு දේශපාලන අධිකාරිය මඟ පෙන්වීමක් අවශ්‍යයි. அரசியல் தலைமைத்துவம் தேவைப்படுகின்றது. ඒක අපි ලබා දෙනවා. நாங்கள் அதை பெற்றுக் கொடுப்போம். හැබැයි මම හිතනවා ஆனால் நான் நினைக்கிறேன், දේශපාලන අධිකාරිය මොන අරමුණකින් වැඩ කරන්න පටන් ගත්තත් அரசியல் தலைமைத்துவம் எந்த ஒரு நோக்கத்தில் செயல்பட මොන ஆரம்பித்தாலும், විදියට ආරම්භය දුන්නත් எவ்வாறு ஆரம்பத்தை எடுத்துக் கொடுத்தாலும், ඒක යථාර්ථයක් බවට පත් කරන්න බෑ ඊට අදාළ රාජ්‍ය ආන්ත්‍රණ වැඩ කරන්නේ නැත්නම්. அது ஒரு உண்மை நிலைக்கு கொண்டு வர அல்லது யதார்த்தமாக கொண்டு வருவதற்கு அரசு அதிகாரியுடைய பங்களிப்பு இல்லாவிட்டால் இதை உண்மை நிலைக்கு கொண்டு ඒ வர නිසා முடியாது. විශේෂ මාර්ග සංවර්ධන අධිකාරියට ஆக விசேடமாக வீதி அபிவிருத்தி அதிகார විශාල சபை කාර්යයක් පැවරනවා. பெரியதொரு பணி இருக்கின்றது. මේ අවුරුද්දෙත් අපි විශාල මුදල් ප්‍රමාණයක් වෙන් කරේ මාර්ග සංවර්ධන අධිකාරියට. இந்த வருடத்தில் அதிகூடிய பணத்தை ஒதுக்கியது நாங்கள் வீதி போக்குவரத்து அபிவிருத்தி. ලබන අවුරුද්දෙත් ඒ තරම් ඊටත් වඩා වැඩි මුදල් ප්‍රමාණයක් වෙන් කරන්න සැලසුම් කරලා තිබෙනවා. அடுத்த வருடத்திலும் நாங்கள் இதைவிட நிதி ஒதுக்க தயாராக இருக்கின்றோம். එහි උසස් නිලධාරීන් පහළ නිලධාරීන් සියලු அங்கு වැඩ කරන අය ඉතා හොඳින් වැඩ කරාවි කියලා අපේ බලාපොරොත්තුවක් තිබෙනවා. மேல்மட்ட அதிகாரிகள் கீழ்மட்ட அதிகாரிகள் அனைவருமே ஒன்றாக செயல்படுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம். ඒ නිසා තමයි පාලමට මුල්ගල තබන දිනේ ஆகவே தான் இந்த பாலத்திற்கு அடிக்கல் நாட்டும் අවසන් කරන දිනයක් සඳහන් කරලා තිබෙනවා. இதை முடிவுறுத்தும் அல்லது முடிவுற்றும் தினத்தையும் நாங்கள் அறிவித்திருக்கிறோம். 27 සැප්තැම්බර් 2 2027 செப்டம்பர் 2ஆம் திகதி අවුරුදු දෙකකින් 2 வருடங்களில். ඒකෙන් කියන්නේ මොකද්ද? இதில் கூறுவது என்ன? මම හිතනවා ඊට කලින් කරයි කියලා. நான் நினைக்கிறேன் அதுக்கு முன்பு முடிப்பார்கள் இந்த வேலைகளை. අපේ රටේ හැමදාම සිද්ධ වුණු දේ තමයි எமது මේ நாட்டில் ව්‍යාපෘති වල සිද්ධ වෙන ප්‍රමාදය. ஒவ்வொரு நாளும் நடந்த இதுதான், இவ்வாறான திட்டங்கள் காலதாமதமாகித்தான் போகின்றன. අපේ කැබිනට් මණ්ඩලය අපි වැඩිම තීන්දුව ගත්තේ මොනවද කියලා ඇහුවොත් වැඩියෙන් මරන් තියෙන මොනවද? எமது அமைச்சரவையில் அதிகூடிய முடிவுகளை எடுத்த என்ன தொடர்பாக என்று கூறினால், ඉදිකිරීම් ප්‍රමාද වීම හේතු කොටගෙන திட்டங்கள் தாமதமாகியது தொடர்பாக ඇස්සමේන්තු කරන ලද මුදල වැඩි කිරීම. அதில் மதிப்பீடுகளை நாங்கள் கூட்டும் அந்த திட்டங்கள், අවසන් කරන දිනේ දීර්ඝ කිරීම. அவற்றை முடிவுறுத்தும் நாட்களை இன்னும் நீடித்தல். අපේ රටේ බොහෝ ව්‍යාපෘති වල තියෙන අත්දැකීම මේක. எமது நாட்டில் பல திட்டங்களில் இருக்கும் அனுபவம் இப்படித்தான். පටන් ගන්නකොට කියන ගාන නෙවෙයි අවසන් කරනකොට. ஆரம்பிக்கும் போது நாங்கள் மதிப்பிடும் அளவு அல்ல, முடிவுறும் போது அது இன்னும் ඇයි கூடும். අවසන් කරන දිනේට නෙවෙයි අවසන් කරන්න කාලය වැඩි වෙන නිසා. ஏனென்றால் முடிவுறும் நேரத்தில் அல்ல காலத்தில் அல்ல அவற்றை ඒ முடிவுறும். නිසා යොදවපු මුදලින් පළකුත් නැහැ. ஆகவே பயன்படுத்திய நிதியிலே பிரயோசனமும் இல்லை. ඒ වගේම අතිරේක මුදල යොදවන්න සිද්ධ වෙනවා. அதே போன்று மேலதிக நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டி ඒ வரும். නිසා අපේ ආණ්ඩුවේ ප්‍රධානම ඉලක්කය තමයි ஆகவே எமது அரசாங்கத்தின் பிரதான இலக்குத்தான், අපි ව්‍යාපෘතියක් ආරම්භ කරනකොට நாங்கள் ஒரு திட்டத்தை ஆரம்பிக்கும் போது ආරම්භ කරන දිනේ තියෙනවා, ஆரம்பித்த தினம் இருக்கு, අවසන් කරන දිනේ තියෙනවා.
இறுதி அது முடிவுறும் திகதி இருக்கு. ඒ අවසන් කරන දිනට අනිවාර්යෙන් අවසන් කිරීම සඳහා මේ රාජ්‍යාන්තරණ මෙහෙවීම තමයි අපට පැවරී තිබෙන වගකීම. அந்த முடிவு பெறும் தினத்தைக்காக முடிவுறுத்துவதற்காக வழிநடத்துவதுதான் எமது அரசியல் தலைமைத்துவத்தின் பிரதான பணியாக இருக்கின்றது. අපි ගණනය කරලා බැලුවොත් මේ ප්‍රමාද විසින් අපේ රටේට ඇති වී තිබෙන ආර්ථිකයේ බර நாங்கள் எண்ணி பார்த்தால் எமது பொருளாதாரத்திற்கு இந்த பிற்போடப்பட்டதனால் வரும் சுமை, பொருளாதாரத்திற்கு வந்த சுமை எடுத்துக்கொண்டால் කටුනායක ගුවන්තොටුපළ ප්‍රමාදය විසින් கட்டுநாயக்க விமான நிலையத்தில் தாமதம் ஏற்பட்டது அபிவிருத்தியிலே. එහි ඇත්ත වටිනාකම වගේ 3 ගුණයක් වැඩිවීමේ ඉලක්කයක් තියෙනවා දැන්. அதன் உண்மையான மதிப்பை விட இன்னும் 3 மடங்கு அதிகளவாக செலவிட வேண்டிய தேவை ඒ වගේ இருக்கு. ව්‍යාපෘති 3ක් කරන්න ඕන සල්ලි. அப்படி 3 திட்டங்களை அந்த ஒரு திட்டத்தினால் அந்த ප්‍රමාදය විසින් அந்த தாமதம் காரணமாக අපිට පාඩු කරලා තිබෙනවා. நட்டம் ஏற்பட்டுள்ளது. මීරිගම කඩවත අධිවේගී මාර්ගය ගත්තත් එහෙමයි. மீரிகம கடவத்த அதிவேக பாதை எடுத்துக்கொண்டாலும் அப்படித்தான். ඒකේ ප්‍රමාදය විසින් அதன் தாமதத்தினால் අපිට විශාල පාඩුවක් ඇති කරනවා. பெருமளவு நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளது. ඒ නිසා අපි කොතනකවත් ගණනය වෙන්නේ නැහැ. எங்கும் இது எண்ணி அல்லது அந்த எண்ணிக்கைக்கு வருவதில்லை. අපිට හොරකම ගණනය වෙනවා. ஊழல் மோசடிகள் නාස්‍ය ගණනය වෙනවා. ගණනය වෙනවා. விரயம் எங்களுக்கு பார்க்கலாம். එහෙත් ප්‍රමාදය විසින් ඇති කරන නාස්තිය ගණනය වෙනවා අඩුයි. ஆனால் தாமதம் காரணமாக வரும் நட்டம் கணிப்பீடு செய்வது குறைவு. ඒක සාමාන්‍ය දෙයක් හැටියට සලකන පාලනයක් අපේ තියෙන්නේ. அது ஒரு சாதாரணமான செயல் என்றுதான் ஆட்சிகள் இருந்தது. අවසන් කරන දිනේට අවසන් නොවන එකක්, முடிவுற்ற திகதியிலே முடிவுறாமல் වෙන් කරන ලද මුදලට වඩා වැඩි මුදලක් ஒதுக்கிய වියදම් කරන්න වෙන එකක්, ஒதுக்கிய நிதியை விட மேலதிகமான நிதி ஒதுக்கீடு செய்ய வேண்டியதும் ඒක සාමාන්‍ය එකක් වෙලා තියෙනවා. அது ஒரு சாதாரண செயலாக අපේ நடந்தது. ආණ්ඩුවක වෙනස් කරනවා. எமது அரசாங்கம் இதை மாற்றுவோம் கட்டாயமாக. අපේ ආණ්ඩුව තිබ්බනම් எமது அரசாங்கம் இருந்தால் මීට පෙර இதற்கு முன்பு කටුනායක එයාපෝට් එකේ නියමිත කාලෙදි ඉවර වෙනවා. கட்டுநாயக்க விமான நிலையத்தில் உரிய திகதியிலே முடித்திருப்போம். එහෙනම් ඒක සංචාර කර්මාන්තර විශාල ආකර්ෂණයක් ගෙන දෙනවා. அப்படி என்றால் அது சுற்றுலாத்துறைக்கு பெரிய ஒரு பங்களிப்பு තවත් ආර්ථිකයට செய்திருக்கும். විශාල පිම්බක් ගෙන දෙනවා. பொருளாதாரத்திற்கு பெரிய ஒரு பாய்ச்சலை ஏற்படுத்தி හැබැයි இருக்கும். ඒගොල්ලෝගේ ආණ්ඩුව විසින් මොකද කරේ? ஆனால் அந்த அரசாங்கங்கள் என்ன செய்தது? ඒ වියදම 3 ගුණයකට වඩා වැඩි ප්‍රමාණයකින් ඇති කරන බවට ප්‍රමාදයක් ඇති කරා. அவ்வாறு 3 மடங்கு செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தாமதம் ඒ නිසා ஏற்பட்டது. තිබුණු පාලනයන් හැම අතින්ම අපේ රට වැට්ටුවා. ஆகவே முன்னால் காணப்பட்ட அனைத்து ஆட்சிகளும் எமது நாட்டை சரிவடைய අපිට செய்தது. තියෙන්නේ වට්ටන රද රට. වට්ටන ලද රට. இந்த சரிவடைந்த நாட்டை පියවරෙන් පියවර ක්‍රමිකව ගොඩනගන්න. படிப்படியாக முறையாக கட்டியெழுப்புவதே ඒක අපි සිදු කරමින් තිබෙනවා. அதை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். පැරණි පාලනයන් විසින් ඇති කරේ අපි අතර ભેදය. பழைய ஆட்சியாளர்களால் ஏற்படுத்தியது எமக்குள்ளே வைராக்கியம். අපි ඒක සමනය කරමින් நாங்கள் அதை நிவர்த்தி செய்து கொண்டு සමගිය ගොඩනගමින් තිබෙනවා. சமாதானத்தை நிலைநாட்டிக் கொண்டு ඒ போகிறோம். නිසා මේක තමයි ආණ්ඩුව. ஆகவே இதுதான் මේක அரசாங்கம், තමයි රටේ අනාගතය. இதுதான் நாட்டின் எதிர்காலம். ඒ වෙනුවෙන් අපි හැමදෙනාම එකතු වෙමු කියලා ආරාධනා කරමින් நாங்கள் அனைவருமே இதற்காக ஒன்று சேருவோம் என்று கோரி நின்று මම නතර වෙනවා. உரையை முடித்துக் බොහොම கொள்கின்றார். ස්තුතියි. நன்றி, නන්දි. வணக்கம்.